தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை இந்த கல்வாரி பலி பீடத்தை சுற்றி இந்த கல்வாரி பலியை நிறைவேற்ற ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். தவ காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக கல்வாரியிலே நம் ஆண்டவர் அடைந்த ஆற்றுண்ணா அந்த துயரை, அந்த வேதனையை நாம் தணிக்க முயற்சி செய்வோம். அதிகமான நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது அவை இறைவனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. சிறப்பான விதத்திலே இந்த தவ காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அறச்செயல்களின் மூலமாக நம்மால் இயன்று மட்டும் ஆண்டவர் அடைகின்ற அந்த வேதனைகளை, துன்பங்களை நாம் தணிக்க முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை, இறைவனுக்கு விருப்பமான வாழ்வை வாழ தேவையான வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுமண்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1:5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலை கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகள்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாள்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழி செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலருக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது.
என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பங்கிலே 4ஆம் வகுப்பிற்கு மறைக்கல்வியை ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மறைக்கல்வியிலே 10 கட்டளைகளை குறித்து அந்த மாணவியர்களுக்கு அந்த மறைக்கல்வி ஆசிரியை கற்பித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் திடீரென்று எழுந்து நின்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். அந்த மறைக்கல்வி ஆசிரியரை பார்த்து, டீச்சர், இந்த கடவுளுக்கு புத்தியே இல்லை டீச்சர் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே அந்த மறைக்கல்வி டீச்சருக்கு பயங்கர ஷாக். என்னடா இப்படி சொல்கிற, கடவுளை பார்த்து புத்தியே இல்லைன்னு சொல்கிறியே, பின்ன என்ன டீச்சர், கடவுள் முதல்ல என்ன செஞ்சார்? ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு? அந்த விலக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் பெற்றோருக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அவங்க அந்த கட்டளையை பின்பற்றினாங்களா? இல்லை. ஒரு கட்டளையை கொடுத்ததையே அவங்களால பின்பற்ற முடியலை. இதில் 10 கட்டளை வேற கொடுக்குறாரு, அவங்க பின்பற்றுவாங்களா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஆண்டவருக்கு புத்தியே இல்லை அப்படின்னு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளைகள் என்பவை, நியமங்கள் என்பவை, ஒழுங்குகள் என்பவை நம்முடைய சுதந்திரத்திற்கு எதிரானவை என்று நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம். நம்மை கட்டுப்படுத்த, நம்முடைய சுதந்திரத்தை குலைக்க இந்த கட்டளைகளும் ஒழுங்குகளும் நியமங்களும் இருக்கின்றன என்று நாம் நினைத்து செயல்படுகின்றோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட 2 வாசகங்களுமே கட்டளைகளின் முக்கியத்துவத்தை, நியமங்களின் ஒழுங்குமுறைகளின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து கூறுபவையாக இருக்கின்றன. முதல் வாசகத்திலே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளின்படி, நியமங்களின்படி ஒழுகுங்கள் என்று மோசே கூறுவதை பார்க்கிறோம். கடவுள் கொடுத்த கட்டளைகளின்படி, கடவுளுடைய அறிவுரையின்படி மோசே மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுப்பதாக பார்க்கின்றோம். இவற்றின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று கூறுகின்றார். அதே நேரத்திலே நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் இறை வாக்குகளையோ கட்டளைகளையோ அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவற்றை நான் அழிப்பதற்காக வரவில்லை, நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக அங்கே தந்தை கடவுளும் சரி, இங்கே இயேசுவும் சரி, கட்டளைகளை நமக்கு தந்து அவை நம்முடைய வாழ்க்கைக்கு நலம் பயக்கக்கூடியவை என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் இந்த கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடியவை என்கின்ற உணர்வு இல்லாமல் ஏதோ நம்மை கட்டுப்படுத்துபவையாக, நம்முடைய சுதந்திரத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்பவையாக நினைத்து பல நேரங்களில் அந்த கட்டளைகளின்படி நாம் நடவாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் ஏதாவது கடைக்கு போகிறோம், உதாரணத்துக்கு மின் சாதனங்கள் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறோம், அங்கேருந்து நமக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான மின் சாதனங்களை வாங்கிட்டு வரும் பொழுது கூடவே அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ள அதன் பயன்பாட்டு முறைகளை கொடுத்துருப்பாங்க. யூசர் மேனுவல் என்று சொல்லக்கூடிய எப்படி அந்த மின்சார சாதனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கொடுப்பார்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின்படி நாம் அந்த மின்சார சாதனத்தை பயன்படுத்துகிற பொழுது அதனால்
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின்படி நாம் அதனை பயன்படுத்தாமல் ஏனோ தானோ என்று பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதனால் பேராபத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்படும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளின்படி ஒழுங்குமுறைகளின்படி நடந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்வை நிறைவான ஒரு வாழ்வாக, முழுமையான ஒரு வாழ்வாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாற்றும். இல்லை, நான் என்னுடைய மனம் போன போக்கில்தான் நான் செல்லுவேன், எனக்கு எந்த கட்டளைகளும் எந்த ஒழுங்குமுறைகளும் தேவையில்லை என்கின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக, தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்வாக, மற்றவர்களால் இகழப்படக்கூடிய ஒரு வாழ்வாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சைக்கலாஜிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம், சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒரு உளவியலாளர் சைக்கலாஜிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். அவர் பலவித கருத்துக்களை குறித்து பேசியிருக்கிறாரு. மனித உடலை குறித்து அவர் பேசிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களிடத்திலே இட் அப்படிங்கிற ஒரு பண்பு காணப்படுது அப்படின்னு சொல்கிறார். இட் அப்படின்னு சொன்னால் ப்ளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னால் இன்பத்தை தேடக்கூடிய அந்த ஒரு தன்மை அது மனிதர்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லுவார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்பத்தை மட்டும் தேடக்கூடியவர்களாக இருப்பதால் தான் இந்த சட்ட திட்டங்களின்படி ஒழுங்கு முறைகளின்படி நடவாமல் மனம் போன போக்கின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்பம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்த சரியான பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த சட்டங்கள், இந்த ஒழுங்குகள், நியமங்கள் நமக்கு அவசியமானவையாக இருக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையை சிறு சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்கிறேன்? வெறுமனே இன்பத்தை மட்டும் தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளின்படி நடந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ முயற்சி செய்கிறேனா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ உண்மையிலேயே அப்பொழுது நம்முடைய வாழ்வானது அர்த்தம் நிறைந்த வாழ்வாக, ஒரு முழுமையான வாழ்வாக இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே ஒரு உணர்வு ஏற்படும், என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படும். வாழ்வை குறித்த ஒரு வெறுமையான உணர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ண தோன்றும். அன்பு மக்களே, நாம் இந்த சட்ட திட்டங்களின்படி ஒழுங்கு முறைகளின்படி இறைவன் கொடுத்த கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வெறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க மாட்டோம். இதுதான் வாழ்க்கை என்று நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக மாறிவிடுவோம். ஒரு நாளும் என்ன வாழ்க்கடா இது என்று அங்கலாய்க்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை குறித்து பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாது. எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த அன்பு கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். கடைபிடிப்பதற்கு அது சற்று கடினமான காரியமாக இருந்தாலும் கூட அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவன் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய அந்த விழுமியங்களின்படி, அந்த நியமங்களின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படி வாழ்ந்து இறைவனுடைய அருளை, ஆசீரை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உமறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். நாளை தினத்திலிருந்து வழக்கம் போல காலையிலே திருப்பலி நடைபெறும். வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தி,
ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சரீர நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும்